கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கர்த்தருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் நம்மை முழுமையாய் நிரம்பி இருக்க இயேசுவானவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் நிரம்பி இருந்தது போல நாமும் தொடர்ந்து நிரம்பி இருக்கும்படியாய் வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் காலைதோறும் புதிதான கிருபையினால் நாம் நிரம்ப நம் பாத்திரம் நிரம்பி வழியதான் செய்யும். அது நிரம்பி வழிந்து ஓடுகிற இடமெல்லாம் இந்த தேவனுடைய அன்பு பரவி பாயதான் செய்யும். ஸோ தேவனுடைய சித்தம் இந்த நாளிலே கண்டிப்பாக நம் மூலமாக நிறைவேறத்தான் செய்யும். அநேகர் தேவனுடைய அன்பை ருசித்து தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். கர்த்தர் இந்த நாளை ஒரு பர்பஸோடு அடிஷ்னலாய் கொடுத்திருக்கிறபடினாலே அவருக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 54:4 சொல்கிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஸோ அவர் லார்ட் இஸ் அவர் சப்போர்ட்டர், அவர் லார்ட் இஸ் அவர் பர்மனண்ட் ரியல் கேரிங் அண்ட் லவபிள் ஸ்வீட் supporter. He is our real help in all the times, not even this area or that area, in each and every areas our Lord only a permanent supporter or permanent help for us to get success upon success in all our matters and all areas, to go forward, to grow and yield fruit, and also to be a salt light lamp to the world. So கர்த்தர் நமக்கு சகாயர், கர்த்தர் நமக்கு சகாயர். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சகாயத்தை தேடி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளையிலே, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற வேளையிலே அவர் விசாலத்திலே கொண்டு போய் நாம் வைக்கும்படியாய் நம்மையும் நம் குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் விசாலத்திலே கொண்டு போய் வைக்கும்படியாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ கர்த்தர் நமக்கு ரியல் ஹெல்ப்பராக இருந்தால் வாட் வில் ஹேப்பன்? தட்ஸ் வாட் அவர் மெடிடேஷன் டுடே. நம்பர் 1, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது நம்மை தொடர்ந்து ரட்சித்து கொண்டே இருப்பார். நம்பர் 2, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது அவருடைய வல்லமையினாலே நமக்கு நியாயம் செய்து கொண்டே இருப்பார். நம்பர் 3, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். நம்பர் 4, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுப்பார். நம்முடைய வாயின் வார்த்தையை மனுஷிகள் மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் தேவனை நோக்கி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் the relationship or the communication in between us and our Lord is listening to our words. That's a great privilege for us to get success upon success, to be a blessed man or woman in the world. ஸோ நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் சகாயராக இருந்து செவி கொடுக்கிறார். நம்பர் 5, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது கர்த்தர் நம் ஆத்மாவுக்கு அவர் எல்லா விதத்திலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை தந்து நன்மையும் கிருபையும் தொடர்ந்து பின்தொடரும்படியாய் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய், அவர் மிகவும் அதிகமாய் வல்லமையை கொடுத்து செயல்படுகிற தேவனாய், நம்மை ஆதரிக்கிறவர்களோடு அவரும் கூட இருந்து நம் ஆத்மாவை சந்தோஷிப்பிக்கிற தேவனாய் கர்த்தர் சகாயராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இந்த 5 ஆசீர்வாதங்களும் கர்த்தர் எனக்கு சகாயர். யோனத்தானோடு கர்த்தர் இருந்தார், ஆகையால் யோனத்தான் காரியம் ஜெயமாய் முடியத்தக்கதாய் யோனத்தானோடு கர்த்தர் துணை நின்று யோனத்தான் ஜெயம் எடுத்தார். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது, எஸ்தரின் காரியம் ஜெயமாய் முடிந்தது, ரூத்தின் காரியம் ஜெயமாய் முடிந்தது, பேதுருவின் காரியம் 3000 5000 10,000 ஆத்துமாக்களாய் ஆத்தும அறுவடையிலே ஜெயமாய் முடிந்தது. பேதுருவின் சிங்கிள் படகுக்கு பதிலாக 2 படகுகள் நிரம்பிய வழியத்தக்கதான 153 பெரிய மீன்களை கொடுத்து பேதுருவின் படகிலே மீன்களை அகப்படச் செய்து பேதுருவை ஜெயமாய் அவருடைய தொழிலை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஸோ இப்படி ஒவ்வொரு கேரக்டரிலும் தேவனுடைய ஜெயம் வெளிப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த 5 ஆசீர்வாதங்களும் வெளிப்பட்டபடினாலே, கர்த்தரே சகாயராய் இருந்து செயல்பட்டபடினாலே நடந்திருக்கிறது. ஸோ இன்றைய தினத்திலே நாமும் கர்த்தருடைய சகாயத்தினாலே எல்லா காரியங்களும் ஜெயம் எடுத்து மகிழப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தான் போகிறது. ஸோ எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அறிவித்து அதை கண்டு பெற்று அனுபவிக்கும்படியாய் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். God bless you all. Amen.